கோவைமேல் வியூவர்ஸுக்கு வணக்கம். நம்ம கோயம்புத்தூருடைய புதிய அடையாளமா மாறி இருக்கு செம்மொழி பூங்கா. நம்ம கோயம்புத்தூரோட சென்டர் பாயிண்டான காந்திபுரம்ல இது லொகேட் ஆயிருக்கனால மக்கள் எல்லாருக்குமே இது ஒரு பெஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்ல. பல வனங்களுடைய தொகுப்பு தான் இந்த பூங்கா. உலகத்தரம் வாய்ந்த இந்த பூங்கால செம்மொழி வனம், மூலிகை தோட்டம், மகரந்த தோட்டம்னு கிட்டத்தட்ட 23 வகையான தோட்டங்கள் இங்க இருக்கு. மக்களுக்கு தாவரங்களை பத்தியும் சுற்றுச்சூழலை பத்தியும் ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் கோயம்புத்தூரோட பெருமையா இதை மாத்தணும் அப்படிங்கிற ஒரு பெரு நோக்கத்தோட உருவாக்கப்பட்டது தான் இந்த செம்மொழி பூங்கா. இந்த பூங்கால இருக்க பாதைகள் பாத்தீங்கன்னா வளைவு நெளிவா இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. பூங்கா அப்படிங்கிறது இயற்கையை ரசிக்கக்கூடிய இடம். அப்படிப்பட்ட இயற்கையை புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கான். இந்த செம்மொழி பூங்காவை கோயம்புத்தூரோட சிறப்புகள்ல ஒன்னா உருவாகிற அளவுக்கு அமைச்சிருக்கக்கூடிய தமிழக அரசுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் நம்ம நிச்சயமா பாராட்டி ஆகணும். ஏன்னா ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல இந்த பூங்காவோட வேலைகள் எல்லாத்தையும் சீக்கிரமா முடிச்சு சிறந்த நிர்வாக திறனுக்காக மாவட்ட ஆட்சியரும் மாநகராட்சி ஆணையரையும் நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் பாராட்டி இருக்காங்க. கோவை மேல் சார்பாகவும் இந்த பூங்காவை இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல அமைச்சிருக்கக்கூடிய கோவை மாநகராட்சிக்கும் தமிழக முதல்வருக்கும் மிகப்பெரிய நன்றிகள்.